5 மினிட்ஸ் மட்டும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். உங்ககிட்ட நான் ஹானஸ்டா 2 கொஸ்டின் கேட்கிறேன். நீங்க பார்த்துட்டு இருக்க வேலையா இருக்கட்டும், இல்ல பண்ணிட்டு இருக்க பிசினஸா இருக்கட்டும், ஒருவேளை உங்களை விட்டு போயிடுச்சு, உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, ஏஐ பில்ட் பண்ணிடுச்சு, இல்ல நீங்க பார்த்துட்டு இருக்க பிசினஸ்ல நிறைய காம்படிஷன் வந்துருச்சு, உங்களால க்ரோ பண்ண முடியல அப்படின்னு கேட்டு அதை கைவிட்டுட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ண போறீங்க? செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம்க்கு பிளான் பண்ணிருக்கீங்களா? இல்ல மறுபடியும் ஜீரோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? இல்ல நீங்க பார்த்துட்டு இருக்க பிசினஸ்ல உங்களுக்கு காம்படிஷனே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வேலைக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா, இந்த டெக்னாலஜி மட்டும் இருந்தா போதும், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 25,000 30,000 கிடைக்குது மந்த்லி அப்படின்ற மாதிரி நீங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. அங்கிருந்து உங்களை நீங்க அப்கிரேட் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆஃபீஸ்ல இருந்து உங்களை எடுத்துருவாங்க. கரெக்டா? அதே மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்க பிசினஸ்ல நீங்க அப்கிரேட் ஆகல, ஒரு மார்க்கெட்டிங் எப்படி பண்றதுன்னு தெரியல, எப்படி உங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றது தெரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, காம்படிஷன் டே பை டே ஹெவி ஆகிட்டே இருக்கும். நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கடை இருந்திருக்கும், இப்போ உங்களை சுத்தி ஒரு 10 கடை 20 கடை வந்திருக்கும். கரெக்டா? அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதெல்லாம் எப்படி நான் டெவலப் பண்றது, இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஒரு பிசினஸ்ல எப்படி சக்சஸ் ஆகிறது அப்படிங்கறத ப்ராப்பரா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிகினிங்ல உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். உடனே என்ன பண்றீங்க? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன நினைச்சுக்கிறீங்க? நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா சேல் பண்றது, அஃபிலியேட் பண்றது அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. அப்படி கிடையாது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு புக் ஷாப் வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன தேவை? நான் ஒரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பிசினஸ் ஓப்பன் பண்ணிருப்பேன். கரெக்டா? எனக்கு கஸ்டமர் தேவை. இந்த எண்ட் ஆஃப் த டே எல்லா பிசினஸ்க்கும் என்ன தேவை? கஸ்டமர் தேவை. கரெக்டா? கஸ்டமர் வந்தாதான் சேல்ஸ் நடக்கும், சேல்ஸ் நடந்தா மட்டும் தான் இன்கம் வரும். கரெக்டா? அப்ப எல்லா பிசினஸ் ஓனரும் கஸ்டமரை தேடுறாங்க. கஸ்டமர் இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆன்லைன்ல இருக்காங்க. ஆன்லைன்ல மட்டும் தான் ரொம்பவே ட்ரஸ்ட் பண்றாங்க. கரெக்டா? அப்ப ஒரு ப்ராடக்ட்டை ஆன்லைனில் எடுத்துகிட்டு வந்து ப்ரொமோட் பண்ணி அதில் சேல்ஸை ஜென்ரேட் பண்ணி அதிகமான ரெவென்யூவை ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு உருவாக்கி கொடுக்கறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். சிம்பிளாக சொல்ல போனால், ஒரு ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை ஆன்லைனில் எடுத்துகிட்டு வந்து அதை ப்ரொமோட் பண்ணி சேல்ஸை ஜென்ரேட் பண்ணி இந்த ப்ராடக்ட்டுக்கு அந்த பர்சனை ஃபேன் பேஸாகவும் மாற்ற முடியும். அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். சரி, ஏன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்ககிட்ட வந்து டிவி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிவியில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்க முடியாது, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடியாது. அந்த ப்ராடக்ட் வந்து ரைட்டான கஸ்டமருக்கு தான் ரீச் பண்ணிருக்கீங்களா அப்படின்றது உங்களால தெரிஞ்சுக்க முடியாது. அதே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நீங்க என்ன பண்ண முடியும்னா, கரெக்டா டார்கெட் பண்ணி ரைட்டான டைம்ல ரைட்டான பிளேஸ்ல ரைட்டான ஆடியன்ஸ் கிட்ட ரீச் பண்ணி உங்க ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸை பிச் பண்ணி சேல்ஸையும் ஜென்ரேட் பண்ண முடியும். அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நிறைய இடத்துல நிறைய மாதிரி வேற வேற விதமா சொல்லி தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கோர்ஸோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 இருந்து 1 lakh வரைக்கும் இருக்கும். அதிகமாகவும் போயிட்டு இருக்குது. கரெக்டா? இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஒரு இடத்துக்கும் பிரைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த கோர்ஸும் மாறும். சில இடத்துல பிராக்டிகலா இருக்கும், சில இடத்துல உங்களுக்கு தேரியா இருக்கும். இவ்வளவுதான் இதுல வித்தியாசம்ன்றது. ஆனா அந்த ஆக்சுவல் ப்ராப்ளம் எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிளைண்ட் எடுக்கிறதுல மட்டும்தான். அந்த கிளைண்ட்டை எடுத்து நீங்க பிராக்டிகலா படிச்சாலும் சரி, இல்ல தியரிட்டிக்கலா படிச்சாலும் சரி, தியரிட்டிக்கலா படிக்கிற பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரியாலிட்டி ஆஃப் கிளைண்ட் கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல, எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மிஸ்டேக்ஸ்ல மாத்திக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணக்கூடிய ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீலான்சிங் பண்ணும்போது அந்த பிஸ்னஸ் ஓனர் கேட்குற கொஷின், உங்ககிட்ட போர்ட்ஃபோலியோ இருக்கா, ஆல்ரெடி நீங்கள் இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கீங்களா, உங்கள் வெப்சைட் வச்சிருக்கீங்களான்னு ஏகப்பட்ட கொஷின் சிங்கிளாக மேனேஜ் பண்ண முடியல. இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ராக்டிக்கலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை படித்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை தெரிஞ்சுக்கவே முடியும். கரெக்டாக? ஸோ அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் நம்மளுடைய வோல்டிடாட் வந்து கம்ப்ளீட்டாக ப்ராக்டிக்கல் மெத்தடில் 21 days எனாஃப். இதுக்கு நீங்கள் 1 yearலாம் வெயிட் பண்ணணும் அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக தமிழ்லேயே சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரி எப்படி சொன்னால் புரியும். நீங்கள் இதில் நாங்கள் சொல்கிறத அப்படியே ஆப்ரேட் பண்ணாலே போதும், கம்ப்ளீட்டாக உங்களால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை தெரிஞ்சுக்க முடியும்ன்றது. இதில் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எவ்வளோ பேர் கற்றுருக்காங்க, எவ்வளோ பேர் தெரிஞ்சிருக்காங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய ஆப்குள்ளே உங்களை கம்ப்ளீட்டாக எப்படி சொல்லித்தரோம், என்னென்ன மாதிரிலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது, எவ்வளோ பேர் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த ஆப்குள்ளே பார்ப்போம். ஹாய், ஐ எம் கண்ணன் நாகராஜன், ஃபவுண்டர் ஆஃப் வோல்டிடாட். more than 8+ years பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பிசினஸ் ஓனரா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத ரொம்ப கிளியரா தெரிஞ்சு வச்சிருக்கேன். வாங்க இந்த கோர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். வோல்டிடாட் அகாடமிக்கு உள்ள வந்து உங்களுக்கு இப்படி ஒரு டேஷ்போர்ட் காட்டும். கம்யூனிட்டி, கிளாஸ் ரூம், கேலண்டர், மெம்பர்ஸ், லீடர் போர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி, ஸோ அபவுட் அஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, கம்ப்ளீட்டாக இந்த ஆப்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பீப்புளுமே ஜென்ரலி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என்னென்ன டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளாஸ் ரூம் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே வரும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 21 daysக்கு என்னென்ன டாப்பிக்லாம் பார்க்கணும் அப்படின்றது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக இங்கே உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். சரிங்களா? ஸோ மைண்ட் செட்னா என்ன, எதுக்கு மைண்ட் செட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எப்படிலாம் அதை யூஸ் பண்ணி மணி சம்பாதிக்க முடியும், த ஃபவுண்டேஷன் ஆஃப் மார்க்கெட்டிங், மார்க்கெட்டிங்கோட ஃபவுண்டேஷன்ஸ் என்னென்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா த டார்கெட் ரைட் கஸ்டமர் அப்படின்றது. ஒரு ஆன்லைனில் நம்ம தெரிஞ்சவங்ககிட்ட ப்ராடக்ட் வர முடியும், ஆனால் தெரியாதவங்ககிட்ட ஆன்லைனில் இருக்க பீப்புள்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிச்சி சேல் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இதுக்குள்ளே தெரிஞ்சுப்பீங்க. அது கூட கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4th டாப்பிக்காக கிராஃபிக் டிசைன் இருக்கும்.
இருக்கும். கிராஃபிக் டிசைன் ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி நானே ஒரு என்னோட ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு ஆஃபர் கிரியேட் பண்ண ஆஃபர் போஸ்ட் கிரியேட் பண்ணுறது, இல்லை ஒரு ஃபேஸ்புக் கவர் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது, இல்லை என் கிளைண்ட்டுக்கு நான் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. அது கூடவே உங்களோட பிஸ்னஸ்க்கான வீடியோ எடிட்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லை பர்சனல் பிராண்டிங் வீடியோ எடிட்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் கிளைண்ட்டுக்கான வீடியோ எடிட்டிங்னாலும் சரி, அது எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அடுத்து பவர் ஆஃப் காப்பி ரைட்டிங். காப்பி ரைட்டிங்னா என்ன? நான் எழுதக்கூடிய காப்பி ரைட்டிங் ஒரு மெசேஜ் மூலிமா, ஒரு கான்டென்ட் மூலிமா என்னோட ப்ராடக்ட் ரீச் ஆகி அது மூலிமா கஸ்டமர் எப்படி என்னால் உள்ளே கொண்டுட்டு வருது, காப்பி ரைட்டிங் எதுக்கு இம்பார்ட்டன்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அது எவ்வளோ இம்பார்ட்டண்டாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா கீழே மெட்டா ஆட்ஸ் 1 ஃபேஸ் 1 இருக்கும். சரிங்களா? ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு 2 லெவல் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் லெவலில் ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி எத்தனை டைப் ஆஃப் கேம்பெயின் இருக்குது, போர்ட்ஃபோலியோ என்ன, பிஸ்னஸ் மேனேஜர்னா என்ன, ஒரு கேம்பெயினோட அப்ஜெக்டிவ் என்ன, எப்படி டார்கெட் பண்ணுறது, எப்படி ஆட்ஸ் ரன் பண்ணுறது அப்படின்றத கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஆட்ஸை ரன் பண்ணி வரக்கூடிய கிளைண்ட்டு, எனக்கு வந்திருக்கக்கூடிய கிளைண்ட்டு வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே எனக்கு மொபைலில் வந்து டக்குன்னு இப்போ ஒரு 100 லீடு வருது, 100 லீடுக்கும் என்னால் ஒரு லீடுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல, அப்போ ஆட்டோமேஷன் எப்படி நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு எல்லாமே இந்த ஆட்டோமேஷனில் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் மெட்டா 2, நான் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு கரெக்டாக தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேனா, கேம்பெயின் ஆப்டிமேஷன்னா என்ன, ரீடார்கெட்டிங்னா என்ன, என்னுடைய வெப்சைட்டை லிங்கை கிளிக் பண்ணிட்டாங்க மறுபடியும் ரீடார்கெட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுற பீப்புளாக இருந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஆட் டு கார்ட்டில் கஸ்டமர்ஸ் வந்து ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டாங்க, ஆனால் ப்ராடக்ட்டை வாங்க வைக்கல, அவங்கள மட்டும் நான் எப்படி ரீடார்கெட்டிங் பண்ணி கொண்டுட்டு வருது, லுக்கலைக் ஆடியன்ஸ்னா என்ன அப்படின்னு கம்ப்ளீட்டாக பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. அது கூட கீழே வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா மாஸ்டரி ஆஃப் கூகுள் ஆட்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராப்பராக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. என்னென்ன டாபிக் இருக்குது எல்லாமே இதில் கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அது கூடவே மாஸ்டர் ஆஃப் எஸ்இஓஸில் என்னென்ன டாபிக் இருக்குது, எஸ்இஓஸ் எதுக்கு இம்பார்ட்டன்ட், அதை எப்படி நான் வெப்சைட்டில் பண்ணுறது அப்படிங்கிற திங்ஸஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. த பவர் ஆஃப் கூகுள் மை பிஸ்னஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணலாம், அதுலேருந்து எப்படி நான் கிளைண்ட் எடுக்கிறது அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இன்டெப்த்தாக. ஸோ பில்ட் த ஃபர்ஸ்ட் வெப்சைட் அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? வெப்சைட்டை ஈஸியாக நீங்களே பில்ட் பண்ணிக்க முடியும். உங்கள் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் கிளைண்ட்டோட பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எப்படி நானே வெப்சைட்டை பில்ட் பண்ணுறது அப்படின்னு கம்ப்ளீட்டாக ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் ஃபனல் பில்டிங்னா என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இதில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இது எதுக்கு இம்பார்ட்டன்ட், ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் லிங்க்டன் எப்படி யூஸ் பண்ணுறது, அதுலேருந்து B2B கிளைண்ட்டாக இருக்கட்டும், இல்லை என்னோட பிஸ்னஸாக இருக்கட்டும், எப்படி நான் க்ரோ பண்ணுறது அப்படின்னு இன்டெப்த்தாக நீங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் இமெயில் மார்க்கெட்டிங்னா என்ன, எதுக்கு அது யூஸ் பண்ணணும், அதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு இமெயில் மார்க்கெட்டிங் தெரிஞ்சுப்பீங்க. மாஸ்டரி ஆஃப் சேல்ஸ் எதுக்கு இம்பார்ட்டன்ட், ஒரு பர்சனுக்கு எப்படி நான் பர்ஃபெக்டான சேல்ஸ் பீச் பண்ணுறது, சேல்ஸோட நெகோசியேஷன் என்ன அப்படின்றது எல்லாமே இதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் ஹவு டு க்ரோ ஆன் இன்ஸ்டாகிராமில் எப்படி நான் க்ரோ ஆகிறது, பர்சனல் பிராண்டிங் எப்படி பில்ட் பண்ணுறது, கான்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாமே நீங்கள் இதுக்குள்ளே தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சூப்பர் சார்ஜ் ஏஐ டெக்னாலஜி. இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸாக இருக்குது, ஆனால் என்கிட்ட யாருமே ஆள் இல்லை, என்னோட ப்ராடக்ட் வந்து ஹோம்மேட் ப்ராடக்ட் தான், அந்த ப்ராடக்ட்டை சூப்பராக எடிட் பண்ணுறதுக்கான ஏஐ டெக்னாலஜிலாம் என்ன மாதிரிலாம் இருக்குது. இந்த ஏஐ டூல்லாம் வச்சு என் பிஸ்னஸ்க்கு தேவையான சின்ன சின்ன வீடியோவாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடியோவாக இருக்கட்டும், இல்லை வந்து ப்ராடக்டாக இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி நான் ரெடி பண்ணிக்கிறது அப்படின்லாம் இதில் பார்ப்பீங்க. வின் வித் ரைட் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் பிஸ்னஸ் ஓனராக இருந்தாலும் சரி, ஃப்ரீலான்ஸராக இருந்தாலும் சரி, என்னோட காம்படிட்டரை விட நான் வின் பண்ணணும்னா எப்படிலாம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், எப்படிலாம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சு கொண்டு வரணும், காம்படிட்டர்லாம் எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள விட முன்னாடி நான் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி வரணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுப்பீங்க. இதுதான் நீங்கள் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 21 டேஸ்க்கு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி டெய்லி எங்களுக்கு டாஸ்க்காக அப்டேட் பண்ணுவீங்க. இப்போ இதில் இருக்க வீடியோஸ் எல்லாமே நீங்கள் டெய்லி டாஸ்க்காக அப்டேட் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்பில் எப்பப்போ யார் லைவில் இருக்காங்க அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மெட்டா ஆட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இந்த மெட்டா ஆட்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த டாபிக் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்டெப் 1லேருந்து எங்கே போகணும், எப்படி க்ரியேட் பண்ணணும், ஒரு ப்ரொஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணணும், எப்படி ஸ்டெப் 1 என்ன, ஸ்டெப் 2 என்ன அப்படின்னு இருக்கிறத இதில் உங்களுக்கு ஸ்டெப்பாக ரொம்ப ஸ்லோவாக தமிழ்லேயே சொல்லுவாங்க. நீங்கள் அதை அப்படியே பார்த்து இந்த பேஜை க்ரியேட் பண்ணி எங்களுக்கு டாஸ்க்கை நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க. ஒருவேளை உங்களுக்கு டவுட் வந்துருச்சு, உங்களுக்கு வந்து தெரியலை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் சப்போர்ட் இருக்குது, ஜூம் கால் சப்போர்ட் இருக்குது, கூகுள் மீட் சப்போர்ட் இருக்குது. இமீடியட்டாக உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா பர்சனல் ட்ரைனர் உங்களுக்கு அசம்பிள் ஆகி உங்கள் டவுட் கிளியர் பண்ணி கொடுத்துருவார். ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த கம்யூனிட்டியில் இப்போ இங்கே பாருங்கள் ஆன்லைனில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கும். ஆன்லைனில் எத்தனை பேர் இருக்காங்க, இப்போ 2 பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. பீப்புள் வந்து எஸ்யூஎஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், என்னென்ன டாப்பிக்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே டாஸ்க் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இங்கே மேலே நான் வந்து பார்த்துன்னு கேட்டிங்கன்னா இந்த கோர்ஸை யாரெல்லாம் வாங்கி படிச்சிருக்காங்க, அவங்களோட ரிவ்யூ என்ன
அப்படின்றத இந்த ஆப்குள்ளேயும் நான் காட்டுறேன். சக்ஸஸ் பண்ணியிருக்க பீப்புள்ஸோட சக்ஸஸ் ரிவ்யூவும் நான் காட்டுறேன். இப்போ நான் டுடே டாஸ்க்ன்ற டெய்லி டாஸ்க் அசைன்மெண்ட்ஸை நம்ம சப்மிட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கீழே பாருங்கள், ஜென்ரல் டிஸ்கஷன் என்ன, கொஸ்டின் அண்ட் டவுட்ஸ்னா என்ன. இப்போ நீங்கள் ஜென்ரல் டிஸ்கஷன் வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜென்ரலி பீப்புள்ஸ் என்னென்ன டாப்பிக்லாம் டிஸ்கஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே இங்கே இருக்கும். வீடியோ எடிட்டிங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு, எனக்கு இதில் டவுட் இருக்குது அப்படின்ற மாதிரி. கொஸ்டின் அண்ட் டவுட்ஸ்க்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் டவுட்ஸ் வருதோ அந்தந்த கொஸ்டின்லாம் நீங்கள் உடனே டவுட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உடனே டீம் உங்களுக்கு அசம்பிள் ஆகி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து ஹாப்பி வித் மை வின்ஸ் அப்படின்னு இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த ஹாப்பி வித் மை வின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் ஹாப்பி வித்தில் யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க, அவங்களோட வின்ஸ், நீங்கள் குட்டி குட்டி வின்ஸை கூட நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் டுடே அசைன்மெண்ட்ஸில் இப்போ நான் டுடே அசைன்மெண்ட்ஸை கிளிக் பண்ணுறேன், சரிங்களா? இந்த டுடே அசைன்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா டெய்லி பீப்புள் என்னென்ன அசைன்மெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வாட் இஸ் செட்டப்ஸ் அக்கௌண்ட்ஸ்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. பயோ பர்சோனா அப்படின்ற மோனிஷா என்ன போட்டிருக்காங்க, பயோ பர்சோனா பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி 6 டேஸ்க்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களே அவங்க விற்க போகிற ப்ராடக்ட்டுக்கு ப்ராப்பராக ஒரு பயோ பர்சோனா ஐடியல் கஸ்டமரை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எப்படிலாம் கண்டுபிடிக்கணும், என்ன மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களோட டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி ப்ராப்பராக அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து நீங்கள் அதே மாதிரி கீழே வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லோகேஷன் பர்சன் மெட்டா ஆட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சிருக்கேன்னு போட்டிருக்காரு. மாஸ்டர் ஆஃப் கூகுள் ஆட்ஸை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சிருக்கேன்னு போட்டிருக்காரு. ஸோ லோகேஷ் வந்து மெட்டா ஆட்ஸ் மறுபடியும் காப்பி ரைட்டிங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா விஜயலட்சுமி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐ ஹவ் லேர்ன் வாட்ஸ் த காப்பி ரைட்டிங் அண்ட் டைப்ஸ் ஆஃப் காப்பி ரைட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த செஷன் வந்து எனக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. பரத் வந்து பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டை பற்றி ஃபிக்சல் மெட்டாலுக்குலாம் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேன்வா அண்ட் ஃபிலிமோரோ பற்றி இவங்க கொடுத்துருக்காங்க, தமிழ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் காப்பி ரைட்டிங் பற்றி சொல்லியிருக்காரு. இப்படின்னு பீப்புள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட டுடே அசைன்மெண்ட்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக எல்லா விஷயத்தையும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ இவங்கள பாருங்கள், ப்ராப்பராக விஜயலட்சுமி வந்து ஒரு கிராஃபிக் டிசைன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே டிசைன் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்கன்றது, சரிங்களா? இப்படி ஒருத்தரும் நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து ரொம்ப சிம்பிளாக கற்றுக்கிற மாதிரி ஈஸியாக புரிகிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு கொடுத்துருப்போம். இப்போ இதில் இந்த ஹாப்பி வித் மை வின்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெய்லி இந்த பீப்புள்ஸ் வந்து இந்த கோர்ஸை படித்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ வினோத்குமாரை நீங்கள் பாருங்கள், வினோத்குமாரை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 டேஸ் முன்னாடி அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஃபஸ்ட்டு கிளைண்ட் எடுத்திருக்கேன்னு போட்டிருக்காரு. ஐ எம் வெரி ஹாப்பி டு ஷேர் வித் த வேர்ல்ட் டீம் தட் ஐ ஃபைனலைஸ்ட் மை ஃபஸ்ட் கிளைண்ட் வித் த பேமெண்ட் அப்படின்னு போட்டிருக்காரு. 35,000 ரூபாய் எடுத்திருக்கேன், எ பிக் தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு. டீட்டெயில்டாக அவரோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்காருன்றது 35,000 ரூபாய் நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி. அடுத்து வந்து பார்த்துன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு விஜய்ன்ற பர்சன் இருப்பார். விஜய் வந்து பார்த்துன்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காரு, மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு. நான் வந்து ஐ ரன் எ லீட் கேம்பியன் அண்ட் ஜெனரேட் ஃபார் 25 லீட்ஸ் எஸ்டர்டே. ஐ பிச் ஃபார் 15 them மெட்டா ஆட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு. ஆட்டோமேஷன் சர்வீஸ் ப்ரைஸ் 15K per month, ஒன்லி 4% ரெஸ்பான்ஸு அண்ட் 1 கிளைண்ட் வந்து பார்த்துன்னு கேட்டிங்கன்னா he will pay to 15K அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு. அட்வான்ஸ் 5K பே பண்ணுறேன் டுடே அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. ஒன்ஸ் ரிசீவ் பண்ணுறேன்னா அப்டேட் பண்ணுறேன்ற மாதிரி கொடுத்துருக்காரு. ஓகேவா? இப்போ இதே மாதிரியே கீழே நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், பிரகாஷ்னு ஒரு பர்சன் இருக்காரு, ரியல் எஸ்டேட் கிளைண்ட்டு, 15K ப்ராஜெக்ட் ரிசீவ்டு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, சக்ஸஸ் ஸ்டோரி, ரியல் எஸ்டேட் கிளைண்ட்டு, பேமெண்ட் வந்து ரிசீவ்டு திஸ் மந்த், ஐ ஜென்ரேட் ஹை குவாலிட்டி லீட் ஜென்ரேஷன், GGS கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு. 5,000 ரூபாய் ரிசீவ் பண்ணியிருக்காரு, 10,000 ரூபாய் ரிசீவ் பண்ணியிருக்காரு. டீட்டெயில்டாக 13 லீட் எடுத்திருக்கேன், என்ன காஸ்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்டாக அவர் ஸ்க்ரீன்ஷாட்டையும் போட்டிருக்காரு. அடுத்து கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முல்லை வீன்ற பர்சன், முல்லை வந்து ரிசீவ்ட் மை ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ஆட் பிகினர், ஐ எம் லேர்னிங் டு ஸ்டெப் பை ஸ்டெப் அண்ட் திஸ் இஸ் த பிக் மைல் ஸ்டோன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு. அதில் வந்து பார்த்துன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து 10,000 ரூபாய் எடுத்துருக்கிறத ஸ்க்ரீன்ஷாட்டோட போட்டிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துன்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து கார்த்திக்னு ஒரு பர்சன் பேமெண்ட் ரிசீவ் 22,000. ஸோ 22,000க்கு அவர் கொடுத்துருக்காரு டீட்டெயில்டாக. அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா விஜயகுமார் அப்படின்ற மாதிரி, ஸோ ஃபஸ்ட் கிளைண்ட் ரிசீவ்ட் பேமெண்ட்டு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்டாக எல்லா கிளைண்ட்டும் எவ்வளோ பேர் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே கொடுக்குறாங்க. டுடே அசைன்மெண்ட்டில் டெய்லி நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு டாப்பிக்கும் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத எல்லாருமே இங்கே அப்டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க, பார்த்து அப்படியே உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய ஃப்ரீலான்சிங் ஜர்னியாக இருக்கட்டும், நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ப்ராக்டிக்கலாக இது படிக்கிற மாதிரி இருக்காது, அப்படியே டே டு டே லைஃப்பில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும், ரைட்டா? ஸோ அப்படி பண்ணும்போது பீப்புள் வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன், இந்த விஷயத்தை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி கிளியராக கொடுக்குறாங்க. கொலாபரேஷன் அண்ட் ரெக்வயர்மெண்ட்டில் இப்போ நீங்கள் வந்து பார்த்துன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து மெட்டாட்ஸில் ரொம்ப சூப்பராக
பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணுறேன், நான் மெட்டாட்ஸை சூப்பராக கற்றுக்கிட்டேன், ஆனால் கூகுள் ஆட்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கிளைண்ட் வரணும், கிளைண்ட் வந்திருக்காங்க, பட் ஆனால் என்னால் ஒரு ஆளால் பண்ண முடியலனா இந்த டீமுக்குள்ளே இருக்க பீப்புள் கூட நீங்கள் கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். கோல் ட்ராக்கர், இந்த வீக்கோட கோல் என்ன, இந்த மந்தோட கோல் என்ன, இந்த இயரோட கோல் என்ன அப்படின்னு நீங்களே கோல் ட்ராக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ மை கிராட்டிடியூட் போஸ்ட்டில் ஒரு டாப்பிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதில் எந்த விதத்தில் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் அப்டேட் பண்ணலாம். பவர் ஆஃப் மை தாட்ஸ்னா அப்டேட் பண்ணுறது. சரிங்களா? இப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லா ஸ்பெசிலிட்டிஸுமே இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ எப்பப்பெல்லாம் உங்களுக்கு இந்த கேலண்டரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்பப்பெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்லைன் வரோம், என்ன மாதிரிலாம் வரோம், எப்பப்பெல்லாம் மீட்டிங் இருக்குது அப்படின்றதெல்லாம் இங்கே அப்டேட் பண்ணுவோம். மெம்பர்ஸில் உள்ள பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அப்படின்றது நிறைய பேர் யார் என்னென்ன கேட்டகரியில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்டாக உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ யார் என்னென்ன மாதிரி கேட்டகரியில் இருக்காங்க, எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கன்றது பவன்குமார் அக்கௌண்ட் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், ஹச்ஆர் ரோல் பேர் உள்ள இருக்கேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு. அவங்க உள்ளே இருக்காங்க. பிரபு அட்வொகேட் உள்ளே இருக்காரு. மகாலட்சுமின்ற பீப்புள், மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் எம்என்சி கம்பெனிலேருந்து இருக்கேன். ஸோ அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயலட்சுமி பார்த்துக்கிட்டிங்கன்னா லோன் எவ்ரிடே இந்த இமெயில் மார்க்கெட்டிங் இந்த திங்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். அண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்னும் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுமே உள்ளே வந்திருக்காங்க. அடுத்து மகின்றவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்சிஸ் பேங்க்கில் லைஃப் இன்சூரன்ஸில் இருக்கேன். 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவங்களுமே உள்ளே இருக்கிறாங்கன்றது. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே கணேஷ்குமார், மைசெல்ஃப் கணேஷ்குமார்னு கொடுத்துருக்காரு. கோயம்புத்தூர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க உள்ளே இருக்காங்க. திலீப் குமார் பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கார். அவரும் உள்ளே இருக்கார். ஸோ இந்த மாதிரி கார்த்திக் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற பில்டர் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நீங்கள் பார்க்க வேண்டியது ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாருமே A to Z பீப்புள் உள்ளே இருக்காங்க. இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கங்க. இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எப்போ என்ன டவுட் இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்பப்பெல்லாம் நாங்கள் ஆன்லைனில் வரோம், எவ்வளோ பேர் ஆன்லைனில் இருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில் தெரியும். ஸோ இப்போ நான் கோர்ஸில் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு காமிச்சிட்டேன். எவ்வளோ பேர் ஜட்ஜ் இருக்காங்க, எவ்வளோ பேர் மெம்பர்ஸ் இருக்காங்க, எப்படிலாம் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் இதை சொல்லித்தரோம், என்னென்ன சப்போர்ட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆக்ஷன் எடுக்காமலும் போகலாம். என்ன மாதிரி மறுபடியும் உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆட் வரும்ன்றது. இதே மாதிரி எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரே ஒரு டைம் நீங்கள் அதிகமாக 40,000, 50,000, 1 லட்சம் சொல்லி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட்டாக போகிறத விட, போட்ட மணியை எடுக்க முடியலன்னு ஏங்கிறத விட, நீங்கள் ப்ராப்பராக இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை இந்த 21 டேஸில் கற்றுக்க முடியும். இதில் உங்களுக்கு எப்படிலாம் சொல்லித்தரோம், என்ன மாதிரிலாம் சொல்லித்தரோன்றதை நான் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டேன். ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. 1-to-1 காலில் கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்கங்க. ஆக்ஷன் எடுங்க. இந்த சான்ஸையும் மிஸ் பண்ணிடாதீங்க.